ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக இறைவனோட அருளால் எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக அண்ட் மோட்டிவேஷ்னலான வீடியோவாக தான் இருக்கும். கண்டிப்பாக போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீன், அதாவது வந்து பார்த்தோன்னா மம்மிஸ் முக்கால்வாசி பேர் எனக்கு தெரிஞ்சு மீ ஆல்சோ செல்ஃப் கேர் ரொட்டீனே வந்து ஒரு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் மெயினாக வந்து இந்த குட்டீஸ்லாம் வந்ததுக்கப்புறம் சுத்தமாக நம்ம மறந்து தான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்மளையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கணுன்றது தான் என்னோட வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு நானே சொல்லிக்கிறது. ஆனால் இதை வந்து நம்ம டெய்லியும் அட்லீஸ்ட் என்னால் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஃபாலோ பண்ண முடியல. இதை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் சுத்தமாக முடியவே மாட்டேனுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் என்னை மாற்றிக்கணும். நம்மளும் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம மேலே கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கே அறியாமல் வந்து பார்த்தோன்னா ஒரு சக்ஸஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுன்றது நம்ம மூளைக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். எப்போவுமே வீட்டில் வந்து நம்மளுக்கு இதே வேலையை ரொட்டீனாக பார்த்துக்கிட்டு நம்ம லைஃபே இதுலேயே போயிடுற மாதிரி எனக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ என்னை கொஞ்சம் மாற்றிக்கணுன்றதுல இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செல்ஃப் கேர் ரொட்டீனில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா முல்தானி மட்டை எடுத்திருக்கேன். இதை நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேலேயே தான் ஆச்சு. அதுக்கு கம்மியாக ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன நானே மறந்து ஒரு 12 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு தான் சொல்லணும். முன்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதுக்குன்னு டைம் எடுப்பேன். கண்ணாடி முன்னாடியே இருப்பேன். ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு ஃபேஸில் லைட்டாக ஏதாவதுன்னா அதுக்காக வந்து ஃபீல் பண்ண நாள்லாம் நிறையா இருக்குது. இப்போல்லாம் சுத்தமாக ஃபேஸை ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் கூட கண்ணாடியில் பார்க்குற நாளையே நான் மறந்துட்டேன். ஸோ இது வந்து முல்தானி மட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்குது ஃபேஸ், அப்படி இருக்கிறவங்கள வந்து மாதத்துக்கு ஒரு முறை போட்டால் போதும். அடிக்கடிக்கு வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கெலாம் வந்து பார்த்தோன்னா ட்ரை ஃபேஸ் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம கொஞ்சமாக வந்து பசும்பால் இருக்குது இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு ட்ரை ஃபேஸ் அப்படின்றதுனால என்ன பண்ணேன் அப்படின்னா லைட்டாக காஞ்ச உடனே நான் வந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி கேப் விடாமல் நல்லா இந்த மாதிரி மேல் நோக்கி அப்ளை பண்ணணும். ரொம்ப கீழே போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதை தேய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பண்ணோன்னா இது வந்து காஞ்சி வரும் இல்லையா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா நல்லா டைட்டாக பிடிக்கும். அதனால் ஃபேஸ்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் இருக்குன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ட்ரை ஃபேஸ் இருக்கிறவங்க மெயினாக லைட்டாக காஞ்சி வரும் இல்லையா, அந்த டைமில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். முல்தானி மட்டி நான் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா குட்டீஸ் பார்த்துட்டு அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி பயந்துலாம் ஓடினாங்க. பேயின்லாம் வர சொன்னாங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஏன்னா நான் அதாவது வந்து பிறந்ததுலேருந்தே நான் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி எதுவுமே வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால அவங்க லைட்டாக வந்து அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆனாங்க. சரி, ஓகே, ஒன்றும் இல்லைடா, அம்மா கொஞ்சம் அழகாக போகிறேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டு நான் வந்து கொஞ்சம் காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி லைட்டாக பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப பண்ண வேணாம். ட்ரை ஆகும்போது கண்டிப்பாக கையை வந்து ஃபேஸ்லேருந்து எடுத்துடணும். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், கைக்குமே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுவுமே வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். உடனே வந்து வாஷ் பண்ணிட்டேன். நல்லா வந்து கொஞ்சம் க்ளோவாக இருக்கும் ஃபேஸு. இந்த எப்படி சொல்கிறது, டார்க் செல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நல்லா வந்து போயிட்டு நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், லைட்டாக தான் காஞ்சிருக்கும். அந்த காஞ்சிருக்கிற டிஃப்ரெண்ட் வந்து தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு பேசுகிறதோ அண்ட் அதிகமாக சிரிக்கிறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் பண்ணும்போது சின் வந்து பார்த்தோன்னா சுருங்கும். ஸோ சுருங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நம்ம போட்டதுக்கான ஒரு ரீசனே இல்லாமல் போயிடும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ நான் வந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உடனே வாஷ் பண்ணும்போது நல்லா சோப்பு மாதிரி நுரையோடு சேர்ந்து வர மாதிரி வரும். வாஷ் பண்ணும்போதே தெரியும், நல்லா வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை இது எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது. மெயினாக வந்து இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்து எந்த ஒரு சோப்புமே எந்த ஒரு லிக்விடுமே போட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தொட்டு எடுக்கணும். அப்போதுக்கும் இப்போதுக்கும் நான் சொல்லவே வேணாம். உங்களுக்கு ஃபேஸ் பார்த்தா கண்டிப்பாக தெரியும். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும் அப்படின்லாம் பொய்லாம் சொல்ல மாட்டேன். லைட்டாக வந்து க்ளோவாக இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோடய வந்து செல்ஃப் கேர் ரொட்டீனை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறது எனக்கு மேக்கப் ஐட்டம்லாம் நிறையா இருக்குது, நிறையவும் தெரியும். ஆனால் வந்து இப்போல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுக்கான டைம் இல்லை மெயினாக. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா
இன்றைக்கி நான் எப்போவுமே க்ளோ அண்ட் லவ்லி ஃபேர் அண்ட் லவ்லி இப்போ போய் க்ளோ அண்ட் லவ்லியாக வந்துருச்சு. ஸோ தெரியாதவங்களுக்கு ஃபேர் அண்ட் லவ்லின்னு சொல்கிறேன். ஸோ அதுதான் நான் எப்போவுமே அப்ளை பண்ணுவேன். ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பவுடர் தேவைப்பட்டால் நான் மோஸ்ட்லி இப்போலாம் வந்து பவுடர் போடுறதே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அது போடுறது என்னமோ எனக்கு பிடிக்கல. சம்டைமில் நம்ம வெளியில் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா வேர்க்கும் போது அது மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ போடுறதவே வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து எனக்கு ஹைப்ரோஸ் வந்து நல்லாவே நல்லா திக்காக இருக்கும், நல்லா டார்க்காகவும் இருக்கும்ன்றதுனால நான் ஹைப்ரோஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக என்னமோ தெரியல போடணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுவும் சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாங்கிட்டு வந்தப்போ வந்து பார்த்தோன்னா இது எனக்கு யூஸ் பண்ணவே தெரியல. இப்போ யூஸ் பண்ணி பழகுனதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நல்லா சூப்பராக வருது. ஹைப்ரோஸை வந்து நம்ம நல்லா திக்காக நல்லா டார்க்காக வச்சுக்கிட்டோன்னாவே ஃபேஸில் வந்து பார்த்தோன்னா நல்லா ஒரு லுக்கை வந்து நல்லாவே வந்து தூக்கி கொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்னோடய லிப்ஸ்டிக்லாம் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் ஒரு நாளைக்கு. இந்த ஐட்டம்லாம் நான் வீடியோ போடும்போது எல்லாமே வந்து பார்த்தோன்னா என்னோடய சின்னவர் இந்த ஹைப்ரோ பென்சிலுமே என்ன பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னா போட்டு செவுத்தில் கிறுக்கிறது ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதோடய ஷார்ப்பே எடுத்துட்டான். அதை நானுமே வந்து அதை வந்து ஷார்ப் பண்ண வந்து மறந்துட்டு ஸோ அதையே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சோம்பேறித்தனத்தினால. என்னுடைய லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்பவே லைட் கலராக தான் வச்சுருப்பேன். போட்டதே தெரியாத மாதிரி தான் போடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப டார்க்காக போடுறதெல்லாம் பிடிக்காது. அது என்னமோ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இருக்கும் அந்த டார்க் கலர். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணதில்லை. ஸ்கூல் டைமில் வந்து பார்த்தோன்னா அந்த டான்ஸ்லாம் அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணதோடு சரி. மற்றபடிக்கு ரொம்ப டார்க் கலர்லாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த காஜலுமே பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து கீழே போட்டு இங்கே தேய்ச்சி வச்சுருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி அப்பப்போ வாங்க முடியாது இல்லையா, எல்லாமே காசு கூட சொல்லி வச்சுருக்கேன் இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூக்கி மேலே வச்சுருக்கேன். ஆனாலும் இதில் என்ன அவங்களுக்கு விளையாட்டுன்னு தெரியல, ஸ்டூல் போட்டு எடுத்து வச்சு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறானுங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரஷ்ஷு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வாங்கினதுமே இதே தான், செவுத்தில் வச்சு பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோன்னா இப்போ புதுசாக வந்து வாங்கியிருந்தேன். 160யும் அண்ட் 210 எனக்கு சரியாக தெரியல. ஸோ இது வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா வந்து நம்ம பவுடர் யூஸ் பண்ணுறோன்னும் போது இதை வச்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து பவுடர் வந்து அங்கங்கே தெரியாமல் ஒரே ஈவனாக இருக்கும். பவுடரை எடுக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருந்தது. எடுத்தது ஒன்றே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொட்டி போச்சு. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா அதை போட்டு இப்படி ஷேக் பண்ணி ஃபுல்லாக வந்து மூடியில் வந்து கொட்டி வச்சுருந்தாங்க. சரி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்க்கு அப்படியே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வீட்டில் வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை நைட்டி தான். அது என்ன தான் நம்ம லூஸாக வந்து நைட் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை குர்தா செட்ஸாக இருக்கட்டும் என்ன தான் போட்டாலும் நைட்டி மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி பழகி இருக்கக்கூடாது, பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நைட்டி எப்போவுமே போட்டுகிட்டே இருந்தால் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலே சுத்தமாக குறைஞ்ச மாதிரி இருக்குது. நம்மளையே பிடிக்காத பட்சத்தில் வேறு எதையுமே நம்மளுக்கு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் என்ன நம்ம சொல்கிறது, இதெல்லாம் என்ன அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிப்பீங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட செல்ஃப் கேரை வந்து நீங்கள் ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்களேன். நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மோட்டிவ் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கொஞ்சம் என்னை நான் மாற்றிக்கணும். நான்லாம் வந்து பயங்கர மேக்கப் பைத்தியம். இப்போல்லாம் மேக்கப்னால் என்ன அப்படின்றதே ஒரு கொஷின் மார்க்காக தான் என்னோடய லைஃப்பில் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு காரணம் யாருமே கிடையாது. என்னோடய சோம்பேறித்தனம் ஒன்று, இன்னொன்று நம்மளோட ரொட்டீனான வேலையை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைக்கிறதுல நம்ம பாடி வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெஸ்ட்டு தான் கேட்குது. இது போய் பண்ணணுமா, மேக்கப் பண்ணணுமா அப்படின்ட்டுலாம் சுத்தமாக தோணவே மாட்டேனுது. ஏன்னா ஃபுல்லாக ஒர்க்கு அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடைக்கிறது அவ்வளோ ஒரு டைமிங் வந்து அவ்வளோ ஒரு எப்படி அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேல்யூவு அவ்வளோ பெரிய வேல்யூவாக இருக்குது. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசன் தான். ஸோ அவ்வளோதான், வீட்டில் தான் இருக்க போகிறேன். அதனால் எல்லாமே கொஞ்சம் வந்து லைட்டாக தான் வந்து போட்டுக்கிட்டேன். இனி வந்து பார்த்தோன்னா லைவாக வந்து நான் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இது வந்து வாங்கியிருந்தேன். ஐ திங்க் 49 ருபீஸ் இதுலேயே வந்து போட்டிருக்கு. இது வந்து ஷால்லாம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 29 ருபீஸ் ஒரு 3 செட் வாங்கியிருக்கேன். எதுக்கு வாங்கியிருக்கேன்னு தெரியல. என்கிட்ட நிறைய பாட்டில்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து மேலே தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்துட்டு இதெல்லாம் அவங்களுக்கு டாய்ஸ், நம்ம ஆக்சுவலாக வந்து டாய்ஸ் வாங்கி கொடுப்போம், அதெல்லாம் அவங்க வச்சு விளையாட மாட்டாங்க. ஸோ இது மட்டும் தனியாக வந்துடுச்சு. இந்த ரிங் மட்டும் இருக்குது. அப்புறம் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோன்னு பார்த்து அதை நாங்கள் வச்சிட்ருந்தோன்னா அதுலேயே வந்து இதை வந்து இந்த சுற்றியாக இருக்குல்ல அது
அதை வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். 80 ருபீஸ், அதாவது 1 ரூபி கம்மியாக. இது வந்து இந்த பேண்ட்ஸுங்களோட நான் வந்து சண்டை போடுவேன் பாருங்கள். அப்போத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அது காலேஜில் இருக்கும்போது, ஹாஸ்டலில் இருக்கும்போது ஃப்ரெண்டுங்களோட மிஸ் பண்ணுவோம். ஒர்க் பண்ணுறதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அது எப்படியோ ஒன்று மிஸ் ஆகும். இப்போது என் வீட்டில் நான் மட்டும்தான் லேடிஸு, ஆனாலும் இதை வந்து நல்லா மிஸ் பண்ணுறேன். அதனால் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃபே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து ஸ்க்ரீனு நான் எங்கே யூஸ் பண்ணுவேன். இது வந்து கொஞ்சம் எனக்கு வீட்டுக்கு பெயிண்டிங்க்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதே டிசைனு நம்மளோட பெயிண்டிங்கும் இதுவும். ஸோ அதனால் இது கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஆக்சுவலாக நான் ஆன்லைனில் தேடி பார்த்தேன், கொஞ்சம் ஒயிட் கலர், கொஞ்சம் மைல்டான கலராக வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால இது வந்து வாங்கியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி லைவாக பேசியிருக்கேன். என்னோட எப்படி சொல்கிறது, எந்த ஒரு நோய் இல்லாமல் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். என் குட்டியே வந்து சிரிக்கிறான். ஸோ இதில் அப்பப்போ கொஞ்சம் வந்து ஆஃப் வாய்ஸும் வரும். இப்போ வந்து லைவாகவும் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதோட இது இங்கே பிரிச்சுட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான். எனக்கு இது ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன். சரி கிடைச்சதே, ஏன் இதை விடுவானுன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தேன் அந்த கரண்டி. அண்ட் இது என்னமோ தெரியல, அப்படியே கொஞ்சம் ஒரு 15 இயர்ஸ் பேக் வந்து போயிட்டு இது போடணுன்ற மாதிரி ஆசையாக இருந்தது. அதுக்காக வந்து இது வாங்கிட்டேன். நல்லா இருக்குல்ல. எனக்கு பொண்ணு மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக பொம்பளை பிள்ளை மட்டும் எனக்கு இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் எதை பற்றியுமே வச்சுருக்க மாட்டேன். இந்த மாதிரிலாம் 2 பேர் நான் குட்டீஸ் வந்து வயிற்றில் இருக்கும்போதே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஆன்லைனில் டிசைனாக வந்து பார்த்தேன். ஆனால் 2 பேருமே பையனாக பிறந்ததுனால இதெல்லாம் என்னால் வாங்க முடியல. ஸோ அதுக்காக இது வந்து வாங்கிடுச்சேன் நிறையா. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து அந்த கிளாஸ் பாட்டில் எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா, எதுக்காக வாங்கியிருக்கேன்னு சொல்லு. தேன் ஊற்றிருக்கேன். இப்படி கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா? தேன். அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுமா, அது ரொம்ப சவுண்டாக இருக்கும். தேன் வந்து அப்பா ஊர்லேருந்து ஒரு 2 கிலோ போல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கண்டினியூவாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து ஊற்றி இதில் வந்து ஃபில் பண்ணி வைக்கலான்னு. எனக்கே வந்து இப்போலாம் தேன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது அந்த ஒரு ரீசனுக்காக. மூடியுமே வந்து பார்த்தோன்னா நல்லா டைட்டாக இருந்தது. எறும்பு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கோல்டன் கலரில் சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச் லுக் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ இதில் நம்ம அதுவும் இல்லாமல் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அப்படியே இருக்கும் தேன். அதுக்காக 1 மட்டும் இல்லை 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து 99 ருபீஸ், இது வந்து 89 ருபீஸ். இதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. கொஞ்சம் இந்த மோடிக்கு ஐ திங்க் இந்த மாடலுக்கு மேபி இருக்கலாம். அதனால் இது பார்த்தீங்கன்னா இதுவும் சேமஸ் அதேதான். இதுவும் கிளாஸ் பாட்டில் தான். மூடி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் தெரியுது. அதுக்காக 10 ருபீஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இது வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் வந்து இந்த வாய் இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. நான் வாங்கிட்டு பில் போடும்போது தான் ஆக்சுவலாக இதை வந்து பார்த்தேன். இது வந்து பார்த்தோன்னா 112 ருபீஸ். இது எதுக்காக அப்படின்னா, கிச்சனில் அப்பப்போ இந்த துணியை போட்டு துடைச்சி அதை பிழிஞ்சு அதை காய வச்சு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வழி ஆயிடுறேன். ஆமாம் தானேடா? பின்னாடி இருந்து நம்ம கேமராமேன் கொஞ்சம் சிரிக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இதை வந்து வாங்கியிருக்கேன். கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒன்று வாங்கியிருந்தேன். அது நம்மளுக்கு செட் ஆகலைன்னு தூக்கி போட்டேன்னா அது ஒரு மாதிரி இருக்கானா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வாயில் வைக்காத. இது வந்து எதுக்காக வாங்கியிருக்கேன்னா, ஏதோ இவங்களுக்காக இதை வந்து இப்படி குக் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு. இந்த ஷால்லாம் நிறைய வச்சுக்கலாம். நிறைய டைம் ஆன்லைனில் பார்த்துருக்கேன், ஆனால் வாங்கலை. சரி நேரில் கிடைச்சதுனால டிமார்ட்டில் தான் ஆக்சுவலாக வாங்கினேன். இதுவுமே வந்து 69 ருபீஸ். அந்த ₹1 வந்து எல்லாத்தையுமே கம்மியாக வைக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. பிஸ்னஸ் மைண்ட் பீப்புளுக்கு மேபி அது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இது டேக்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தோன்னா இது நீ 60 ருபி அந்த இதில் தான் வரும், 9 ருபீஸ் வந்து பார்த்தோன்னா இதுவாகும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதை பிரித்தேன், அதனால் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இதை வந்து ஒட்டிட்டு இது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதை வந்து ஒட்டிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். இன்னொன்று வேறு எப்பயாச்சும் நம்மளுக்கு எதுக்காச்சும் தேவைப்படும்.
ஃப்யூச்சருக்கு அதனால் வந்து வச்சுருக்கேன். அண்ட் சேம் இதுதான், இதை நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அவ்வளோ வச்சுருக்கேன். எதுக்காக வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியல. நம்ம எப்போவுமே இது பாருங்கள், இப்போ கூட கொண்டை தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொண்டெல்லாம் போடுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும்னு சொல்லி, யூஸ் ஆகும் இல்லை, பார்க்குறதுக்குமே நல்ல ஷைனிங்காக நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த ரெண்டு வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் 35 rupees ரெண்டுமே. அப்புறம் இது முடிச்சிடலாம். வாட்டர் பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன். குட்டீஸுங்களுக்கு வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி இந்த முறை வாங்கியிருக்கேன். போன முறை வந்துட்டு எனக்கு தெரியல, அப்போ தான் வந்து சின்னவர் வந்து ஸ்கூல் வந்து ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணதுனால எனக்கு சுத்தமாக தெரியல இப்படியெல்லாம் சண்டை போடுவாங்க அப்படின்ட்டு. அவனுக்கு ஒன்று இவனுக்கு ஒன்று அப்படி இருந்தது. சம்டைம்ஸில் இவனுக்கு லீவ் இருக்கும்போது அவங்க அண்ணனுக்கு அந்த வாட்டர் பாட்டில் கொடுக்கும்போது என்ன பண்ணான் அப்படின்னா, என் பாட்டில் எதுக்கு கொடுத்து விட்றீங்க அப்படின்ற மாதிரி ஃபைட் பண்ணாங்க 2 பேரும். அவன் சொல்லிட்டான்ல எனக்கு அவன் பாட்டில் வேணாம் அப்படின்னாங்க. இந்த பிரச்சனையே வேணாம், இப்போ நம்ம மாற்றி கொடுத்தாலும் யாரும் வந்து கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. அதனால் 2 பேருக்கும் வந்து ஒரே பாட்டிலாக வாங்கிட்டேன். இது வந்து 5 ரூபாய் கம்மியாக வந்து 200 200 ரூபாய். இது என்னது, ஊசி நூல். இந்த ஊசி நூல் வந்து என்கிட்ட மிஷின் இருக்குன்னு தான் பேர், ஆனால் நான் ஸ்டிச் பண்ணுறதே கிடையாது. அதுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் சர்வீஸ்லாம் பண்ணி வச்சேன். ஆனாலும் அந்த நூல்லாம் மாற்றி போடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது வந்து எதுக்காக வாங்கியிருக்கேன்னா, அந்த குட்டி அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லா வீட்லையுமே கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணீங்க. ட்ராயர் இருக்குது இல்லையா, ட்ராயரில் மெயினான இடத்துல மட்டும் கொஞ்சம் தையல் வந்து போயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சின்னதாக தான் ஹோல்ஸ் மாதிரி, அது வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி பிளாக் கலர் அண்ட் வந்து ஊசி. அப்புறம் கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து வாங்கினேன். மெயினாக வந்து பார்த்தோன்னா இது சொல்ல மறந்துட்டேன், யாருக்காவது டிமார்ட் பக்கத்தில் இருக்குது இது இந்த மாதிரி வந்து கிடைக்கிது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பல்காக வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வருது நம்மளுக்கு. இதில் கொஞ்சம் நான் மெயினாக டிமார்ட் போகிறது இந்த 2 இதுக்காக மட்டும். அந்த லிக்விட் எடுத்துகிட்டு வைக்கண்ணா, வாஷிங் மிஷினுக்கு. ஸோ இந்த 2த்துக்காக தான். போகிற இடத்துல நம்ம கையும் காலு வாய் எதுவுமே வந்து சும்மா இருக்காது அப்படிங்கிற மாதிரி இதுக்காக. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 8 மாதம் வருது. அதாவது எங்கள் துணிங்க மட்டும்தான், அதாவது ஹஸ்பண்ட் துணி மட்டும்தான் நான் மிஷினில் போடுவேன். குட்டீஸுங்களோட வந்து கையில் தான் வந்து வாஷ் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் அப்படி இருக்கும். ஸோ அதனால் இதுவுக்கும் அண்ட் இதுக்கும் வந்து தான் நான் மெயினாக வந்து டிமார்ட் போவேன். ஸோ இது வாங்கி வச்சுட்டோன்னா இதுவுமே ஒரு 7 மந்த்தாவது வருது. அதனால தான் இந்த மாதிரி பக்கத்தில் டிமார்ட் தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. எத்தனை கேஜ் மாதிரி வைப்பாங்க? ஒன் செகண்ட், எத்தனை கேஜின்னு தெரியலையே. 4 லிட்டர் வந்து போட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா விம்மு வந்து பார்த்தோன்னா 1.5 லிட்டர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நல்லா, அதாவது வந்து ஒரு ரொம்ப பிக் ஃபேமிலியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 4 மந்த்துக்காவது வரும். இது வந்து எங்களுக்கே வந்து 7-8 மந்த்துக்கு வருது. இப்போவுமே எனக்கு அப்படி தான். ஆல்ரெடி ஒன்று இருந்தது, அது இப்போ தான் அது ஃபஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து பேஸ்ட் வந்து வாங்கியிருக்கோம். இந்த பேஸ்ட்டு எனக்கு இது போடலனாவே இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக இதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன். பல்லெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, ப்ரஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலே இருக்க மாட்டேனுது. ஸோ இது ஹிமாலயாவோட ஆயுர்வேதா கம் கேப். ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறோம். ரீசெண்டாக இல்லை, 3 இயர்ஸாக. அண்ட் வந்து ஒரு சில இந்த மக்கனா வாங்கியிருக்கேன், லோட்டஸ் சீட்ஸ். அண்ட் வந்து பார்த்தோன்னா அனில் சேமியா வந்து வாங்கியிருக்கேன். உங்களோட ஐட்டத்தை எடுங்க, கேக் ப்ராடக்ட்ஸ். அண்ட் வந்து பார்த்தோன்னா நாட்டு சர்க்கரை வந்து வாங்கினேன். அப்புறம் இது வந்து சாக்கோட் சிப்ஸ்லாம் எதுக்காகன்னா, நானும் இந்த லீவ் விடுறதுக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸ்க்கு வந்து ப்ரௌனி வந்து ரொம்ப பிடிக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வெளியில் போய் சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா பல்காக சாப்பிட்லாம், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் வந்து வாங்கினேன். அந்த சாக்லேட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து வாங்கினேன். என்ன ஆச்சு அப்படின்னா, இதுக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. வெனிலா எசன்ஸ் மட்டும் எனக்கு கிடைக்கல. ஒரு 2 கடையில் கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து வெயிட்டிங்கில். லீவே முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது ஆக்சுவலாக.
பிள்ளைங்களுக்கு இந்தமாரி செஞ்சு கொடுக்கல. அதுக்கப்புறம் நிறைய பிளான் பண்ணேன், சிப்ஸ் போடணும், மிளகாய் தூள் அரைக்கணும், எதுவுமே இந்த லீவில் வந்து நாங்கள் பண்ணவே இல்லை. எப்படி தான் போச்சுன்னு தெரியல இந்த ஒரு மாதம் லீவ். உண்மையாலுமே சொல்லுவோம், ஒரு மாதம் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். அப்புறம் டார்க் சாக்லேட் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும் ப்ரௌனிக்கு. ஸோ இது ஒன்றும் செஞ்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து செய்ய போகிறேன். ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஆஸ் யூஷுவல் வாங்குற மாதிரி தான் நிறைய வந்து எடுத்துட்டேன். இது நான் வாங்கியே வந்து பார்த்தோன்னா 1.5 வாரம் 2 வாரம் ஆகிடுச்சு. நிறைய வந்து எடுத்துட்டேன் நான் வீட்டுக்கு தேவைக்கு. அதுக்கப்புறம் ரவையில் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 3 ரோசஸ் போடணும் அண்ட் சோப்பு எல்லாமே கிராசரியே தீர்ந்து போகிற நிலைமையில் வந்து தான் நான் வீடியோவே இந்த வாங்கிட்டு வந்த அந்த பேக்கே அப்படியே தான் இருந்தது. ஏலக்காய், என்னடா ஏலக்காய் 96 ரூபா போட்டிருக்காங்க. 100 கிராம் 96 ருபீஸ் ஆங்க. யாருன்னா ஏலக்காய் தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போயே 1 கிலோ அந்த மாதிரிலாம் வாங்கிக்கிறேன், ஏன்னா எனக்கு அதிகமாக தேவைப்படுறதுனால. அதுக்கப்புறம் இதுவுமே வந்து ப்ரௌனி செய்கிறதுக்காக தான். மைதா எங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரே ஆகாது, ப்ரௌனிக்காக என்ட்ரு ஆகியிருக்காங்க இவங்க. மைதாலாம் வாங்கவே மாட்டேன். அதே மாதிரி நான் ஒன்று அவாய்ட் பண்ணோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னது ஒயிட் சுகர், டோட்டலாக அதை அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதுவும் இவங்களையும். ஸோ எப்படினாலும் நம்மளுக்கு அது ரேஷன்லேயும் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ ப்ரௌன் சுகர் வாங்குறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லாத போது இங்கேருந்து நம்ம அங்கே நம்மக்கிட்ட கிடைக்காதப்போ என்ன பண்ணுறோம், ரேஷனில் கொடுக்குற சுகர் இருந்ததுன்னா சுகர் தேவைன்னு சொல்லி அதை எடுத்து போட்டுரும். டோட்டலாக அதை அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. ஸோ அவ்வளோதான். இது வந்து குட்டிசுங்களோட துணி துவைக்கிறதுக்காக ஏரியல் வந்து வாங்கிச்சு. அதை கொஞ்சமாக போட்டிங்கனாவே போதும். இந்த இவங்க பண்ணி வைக்கிற இந்த கரைங்களுக்கெல்லாம் இதாக விளம்பரத்தில் சொல்லுவாங்கள்ல, ஒரே வாஷ் அது என்னமோ சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நல்லா வந்து அழுக்கு போகும். யாருக்காச்சும் தெரியல. ஆனால் கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் மற்ற பவுடருங்களை விட. இதுவே வந்து பார்த்தோன்னா 315 ரூபா. நல்லா அழுக்கு போகும். நல்லா அழுக்கு பண்ணுற பிள்ளைங்கள்லாம் இருந்தால் கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். அப்புறம் வந்து ஊறுகாய், இதையுமே வந்து ஒன்று எடுத்தேன். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. சின்னது தான் வாங்கினேன், லெமனில் வாங்கியிருக்கேன் ஃப்ரீயில். அண்ட் வந்து மெயினாக கஸ்தூரி மஞ்சள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இது யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலான் இருக்கேன். போட்டு வச்சுட்டு ஃபேஸ்க்கு முன்னெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணேன். ஆக்சுவலாக வந்து ஸ்கூல் படிக்கிறப்போலாம் அப்பப்போ வந்து மஞ்சள், ஸ்கூலுக்கே நான் மஞ்சள் போட்டு போயிருக்கேன். யார் என்ன சொன்னாங்க அதெல்லாம் யாரும் அப்போல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு. பைலாக்கு எனக்கு எதுவும் இல்லைன்றதுனால அதெல்லாம் போடுறதில்லன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்கப் பண்ணுற இதுவே இல்லையே, இவங்களை வச்சு மேய்க்கிறதுக்கே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வீடியோக்காக சைலண்ட்டாக இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அவ்வளோதான், எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எண்ட் ஆஃப்க்கு வந்தாச்சு. ஏதாவது ஒரு விதத்தில் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக நானுமே போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு புதுசாக போடுற மாதிரி ஒன்றும் தெரியல. கொஞ்சம் கேஷுவலாக தான் இருந்தது. நான் எடுக்கலாமா இல்லை ஆஃப் வைஸ் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் எடுத்தேன். எனக்கு என்னமோ பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.